வணக்கம். செய்தியும் கோணமும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திகேயன். தமிழ்நாட்டு அரசியலில் முக்கியமான சில செய்திகள் குறித்தும் அதனுடைய கோணங்கள் குறித்தும் இந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறோம். முதல் செய்தி, திரு மைத்ரேயன் அதிமுகவிலிருந்து திமுகவில் இணைந்திருக்கிறார். எந்த பின்னணியில் அவர் இதை சேர்ந்திருக்கிறார்னு புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப, அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப அவலமான ஒன்று. 3 முறை அவரை மாநிலங்களவைக்கு அனுப்பிய கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஜெயலலிதா அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையில் நான் அறிந்த வரையில், அஃப்கோர்ஸ் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன், 3 டேர்ம்ஸ் கண்டினியூஸாக அவங்க எக்ஸப்ட் தம்பிதுரை யாருக்கும் கொடுத்தது எனக்கு ஞாபகம் இல்லை. இன்ஃபேக்ட் தம்பிதுரை கூட 3 தடவை ராஜ்யசபா கொடுத்தது ஞாபகம் இல்லை. ராஜ்யசபா இஸ் அ ப்ரெஸ்டீஜியஸ் நாமினேஷன். 6 வருஷம் அன்இன்டரப்டட். லோக்சபா கூட கலையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தட்ஸ் அ பர்மனெண்ட் ஹவுஸ். 3 முறை அவர் கொடுத்தார். ரெண்டாவது, அவங்க ஜெயலலிதாவால் தீய சக்தி என்று வர்ணிக்கப்பட்ட திமுகவை, அதனுடைய தலைவர் கருணாநிதியை, அந்த கட்சியில் போய் இவர் சேர்றாருன்றது அவருடைய கோணத்திலேருந்து பார்க்கும்பொழுது இது ரொம்ப அவலமான ஒன்று. ஏன்னா 99ல் திமுக பாஜக கூட்டணி எதிர்த்து தான் அதிமுக போறார். பிஜேபியிலே இருக்க முடியாத ஒரு நபர் திமுகவில் எப்படி இருப்பார்? இப்போ சமீபத்தில் பிஜேபிக்கு அவர் போனார், உங்களுக்கு தெரியும். ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு என்று நினைக்கிறேன். அவர் மறுபடியும் திமுக பிஜேபி ஓபிஎஸ் ஆதரவாளர் இருந்தார், அப்புறம் இபிஎஸ் ஆதரவாளராக மாறினார், அப்புறம் பாஜக போனார். இப்போ எந்த காரணத்துக்காக அவர் போறார்? என்ன காரணம்? மைத்ரேயனுக்கு திமுக தேவைப்படலாம், திமுகவுக்கு மைத்ரேயன் தேவைப்படுது. அதுதான் இதில் ஆச்சரியமான விஷயம். சரியான பாயிண்ட்டை தொட்டிருக்கீங்க. மைத்ரேயனுக்கு ஒரு அடையாளம் திமுக தேவைப்படுவது புரிந்து கொள்ள முடியாது. அவர் எந்த கட்சியிலும் நிரந்தரமாக இருந்தது கிடையாது. பிஜேபியில் இருந்தார், அதிமுகவில் இருந்தார், மறுபடியும் பிஜேபிக்கு போனார், மறுபடியும் அதிமுக வந்தார், ஓபிஎஸ்லேருந்து இபிஎஸ்க்கு போனார், இன்றைக்கி மறுபடியும் திமுகவுக்கு ஃபஸ்ட் டைம் திமுகவுக்கு போயிருக்கார். அவர் ஒவ்வொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு இட்ஸ் லைக் அ மைக்ரேட்டரி பேர்டு. அவர் திமுக என்ன அவசியம் வந்தது? இது திமுகவோட பலவீனத்தை தான் காட்டுகிறது. மைத்ரேயனால் திமுகவுக்கு வடிவேலு பாஷையில் சொன்னால் அம்மா ஜல்லி கூட பிரயோஜனம் கிடையாது. ஒரு இன்க்ளூசிவ்னஸ் இருக்கோ திமுகக்குள்ள? இது அப்படி பார்ப்பது என்பது தவறான பார்வை, மன்னிக்க வேண்டும். பிராமணர்களையும் நாங்கள் சேர்த்துக் கொள்கிறோம் என்ற பெருந்தன்மையான கண்ணோட்டத்தில் திமுக செய்கிறது என்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இப்போ நீங்கள் அன்வர் ராஜாவை சேர்த்துக்கிட்டிங்கன்னா கூட அந்த பிராந்தியத்தில் ஏதோ கொஞ்சம் ஓட்டு வருதுன்னு சொல்லலாம். ஒரு ஒற்றை ஓட்டு இது. எதுக்காக நீங்கள் அவரை சேர்க்குறீங்க? ஒரு ஹை ப்ரொஃபைலில் ஒரு எக்ஸ்-எம்பி அவர் உங்களுக்கு வரணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களா? நீங்கள் கேட்ட சரியான கேள்வி. மைத்ரேயனுக்கு திமுகவில் சேருவதால் லாபம் இருக்கிறது, நாம் அனைவரும் அறிவோம். திமுகவுக்கு என்ன லாபம்? யார் வந்தாலும் நீங்கள் சேர்த்துப்பீங்களா? அப்போ அந்த கட்சி எவ்வளோ பலவீனமாக இருக்குது. அப்படிலாம் ஒரு கட்சியில் யார் வந்தாலும் சேர்த்துக்க முடியாதுங்க. அப்போ காலகாலமாக அந்த கட்சியில் இருக்காங்களா, அவன் நிலைமை என்ன? தோல்வியிலையும் வெற்றியிலையும் தொழாமல் வெளியில் போகாமல் 10 வருஷம் அதிகாரத்தில் இல்லாதப்ப 2011லேருந்து 21 வரைக்கும் அந்த கட்சியிலே இருந்தவன். அதுக்கு முன்னால் கலைஞர் 13 வருஷம் 76லேருந்து 89 வரைக்கும் பதவி இல்லாதப்ப அங்கே இருந்தவன். 5 வருஷம் ஒரு தடவை பதவி போனப்போ அதில் இருந்தவன். திமுகவோட சிறப்பம்சமே 75 ஆண்டு கால அதனுடைய வரலாற்றில் அது 50 ஆண்டுகள் பதவி இல்லாமல் இருந்திருக்கிறது. 25 ஆண்டுகள் தான் அது அதிகாரத்தில் இருந்திருக்கிறது. அப்போ 50 வருஷம் பதவியில், தட் இஸ் 2/3 ஆஃப் இட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ். அதனுடைய இருப்பில், அதனுடைய வாழ்வில், அதனுடைய ஆயுளில் 3/2 பங்கு அதிகாரத்தில் இல்லாத ஒரு காலகட்டத்திலையும் அந்த கட்சியில் இன்னைக்கும் 50 வருஷம் 60 வருஷம் இருக்கக்கூடியவங்க இருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயம். அந்த கட்சி மேலே 1000 விமர்சனம் எனக்கு இருந்தாலும் அந்த கட்சி மேலே இருக்கக்கூடிய ஒரு மரியாதை என்பது, எவ்வளவு தோல்வி வந்தாலும் அந்த கட்சியை விட்டு வெளியில் போகாமல் அவன் அங்கேயே நிற்கிறான். அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் திமுக மட்டும்தான், பதவியில் இருக்கிறோமோ இல்லையோ. இப்போ நீங்கள் புதுசாக உள்ளே கொண்டு வந்து சேர்க்குறீங்கல்ல. இவன் மைத்ரேயனுக்கு கட்சியில் பதவி இல்லை தேர்தலில் போட்டியிட சீட் அப்படின்னு கொடுக்கறத கடந்து ஒரு பெர்செப்ஷனுக்கு பயன்படுத்திக்கிறாங்களோ திமுக? இருக்கலாம். அது என்ன தேவைன்ற நான் அப்படி எல்லாரையும் நீங்கள் இவங்கெல்லாம் கொள்கை வேறுபாட்டால் உள்ள வந்தாங்களா? எதுக்காக மைத்ரேயனை சேர்த்தீங்க அதை சொல்லுங்களேன். தனிப்பட்ட முறையில் அவர் நேர் எதிர்கொள்கை. மைத்ரேயனால இங்கே ஒன்றும் ஜெல்லாக முடியாது, அதையும் நான் சொல்லிடுறேன். அவர் ஒரு மிஸ்ஃபிட்டிங்க, கம்ப்ளீட்டாக ஒரு மிஸ்ஃபிட்டிங்க. பிஜேபி இஸ் அ பியூர் ஆர்எஸ்எஸ் மேன். நான் சொல்கிறேன், அவர் முழுக்க ஒரு ஆர்எஸ்எஸ் சித்தாந்த ரீதியாக ஆர்எஸ்எஸ்க்கு தன்னை ஒப்படைத்து கொண்ட ஒரு மனிதர். கொள்கை ஆர்எஸ்எஸ்ல ஒரு கொள்கை பிடிப்புள்ளவர் அவர் எப்படிங்க டிஎம்கேல செட் ஆக? சரி, நீங்கள் எப்படி சேர்க்குறீங்க அதை சொல்லுங்கள். அவருக்கு தேவை இருக்கட்டும். நீங்கள் என்ன உங்கள் கட்சியில் சேர்ந்தோடனே ஞானஸ்நானம் ஆகிடுதா? நீங்கள் பிஜேபியை சொல்கிறீங்கல்ல, முகுல் ராயிலேருந்து XYZ, அஜித் பவார்லேருந்து பிஜேபியில் சேர்ந்தாங்கன்னா அவங்க ஞானஸ்நானம் ஆகி வாஷிங் மிஷினில் போட்டு தோச்சு எடுத்து க்ளீன் பண்ணிடணும். அதே தவிர நீங்கள் செய்கிறீங்க. ஊழல் குற்றச்சாட்டில் இருக்காங்களோ இல்லையோ. எ பர்சன் லைக் டாக்டர் மைத்ரேயன், படித்தவர், an oncologist, சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட்டுங்க, இஸ் அ கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட். இன்றைக்கி மாதம் ப்ராக்டிஸ் பண்ணார்னா பல லட்சம் சம்பாதிக்கக்கூடியவர். அவர் அவ்வளவு திறமை வாய்ந்த ஒரு மனிதர். தனிப்பட்ட முறையில் அவர் மீது எனக்கு எந்த வருத்தமும் விமர்சனமும் கிடையாது. ஆனால் இது என்ன அரசியல்? இது என்ன? வாட் பாலிடிக்ஸ் இஸ் திஸ்? ஓகே, திரு தங்கமணியும் அதிருப்தியில் இருக்கிறார். விரைவில்
திமுகவுக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கோ அப்படின்னு ஒரு நாளிதழில் தினமலர்ல முகப்பு செய்தியாக பேஜ் ஒன்று தினமலர் ஸ்டோரி வந்திருக்கு. அதிமுகக்குள்ள உயர்மட்ட தலைவர்கள் மத்தியிலேயே அதிருப்தி எதுவும் நிலவு? இதனால எல்லாம் கட்சி கொண்டு லாஸ் வரும்னு எனக்கு தோணல. தொண்டன் போக மாட்டான். ஒரிஜினல் அண்ணா திமுக தொண்டன் திமுகவுக்கு போக மாட்டான். சத்தியமா போக மாட்டான். பல்ல கடிச்சுக்கிட்டு உள்ள இருப்பான். இல்லை அவன் விஜய்க்கு போவான், சீமானுக்கு போவான், பிஜேபி கூட போக மாட்டான், திமுகவுக்கு போக மாட்டான். இது ஒரு தனி மனித இழப்பு தான். இதெல்லாம் தனி மனித இழப்புகள். இவங்கெல்லாம் அதிகாரம் இல்லைன்னா போவாங்க. இன்னைக்கு 8 மந்திரி திமுக உள்ள இருக்காங்க. ஏடிஎம்கேலேருந்து போனவங்க. எம்ஜிஆர் காலத்திலேருந்து முத்துசாமி, சேகர் பாபு, ஜெயலலிதா கிட்ட இருந்தோம், கண்ணப்பன், ரகுபதி, KKSSR, அனிதா ராதாகிருஷ்ணன். அப்போ ஏடிஎம்கே செஷன் ஆஃப் டிஎம்கே. இது டிஎம்கேக்குள்ளே இருக்க பவர் பேலன்ஸை டிஸ்டர்ப் பண்ணும். கண்டிப்பாக பண்ணும். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பண்ணும். இன்னைக்கு பிஜேபிக்கு 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வந்த பிரச்சனை 26 திமுக வரப்போகுது. நிறைய பேர் வெளியிலேருந்து, குறிப்பாக காங்கிரஸ்லேருந்து பிஜேபிக்குள்ளே அட்மிட் பண்ணவங்கள பல இடங்களில் பிஜேபிக்கு அந்த பிரச்சனை வந்தது. அந்த பிரச்சனை திமுக வரப்போகுது. ஏத்துக்கலையா? ஏத்துக்க மாட்டாங்க. அந்த கட்சியிலேயே இருக்கானுங்க, காலகாலமா அங்க இருக்கானுங்க. அவனுக்கு என்னங்க பதில் சொல்றீங்க? பாஜக வந்து காங்கிரஸ் தலைவர்கள் சேர்ந்த பிறகு போட்டியிட வாய்ப்பும் வேற கொடுத்துச்சு. கொடுத்தாங்க. இவங்களை கொடுத்துதான் ஆகணும். கொடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா ஸ்டாலின் அவர்கள் கொடுப்பார். நான் மேற்கு மண்டலத்திலிருந்து தான் திரு எடப்பாடி பழனிசாமியுடைய தோல்வி தொடங்கும் அப்படின்னு முதல்வர் பேசியிருக்கிறாரு. இப்போ அதையும் திரு தங்கமணி போன்றவர்களுடைய மைக்ரேஷனையும் ஒரு புள்ளியில இணைச்சு பார்க்க வேண்டியது இருக்கா? அப்படியும் பார்க்கலாம். ஆனால் அப்படியெல்லாம் நீங்கள் வந்து ஒரு கட்சியை ஒருத்தர் யாரோ பதவி இருக்கும்போது ஜெயலலிதாவோட ஆட்சி காலத்தில் 10 வருஷம் மந்திரியாக இருந்து, எடப்பாடி ஆட்சி காலத்தில் 10 வருஷம் மந்திரியாக இருந்தவங்க இன்றைக்கி அதிகாரத்தில் இல்லைன்னு திமுக ஓடி வராங்கன்னா அவங்களுக்குலாம் ஒன்றும் பெரிய மரியாதை இருக்காது. ஏடிஎம்கேவோட இருப்பே ஆன்டி டிஎம்கே. இன்றைக்கி அதிகாரத்தில் இல்லைன்னும் போது நீங்கள் ஓடி வரீங்க. உங்களுக்கு என்ன கேடர் போனானா? எத்தனை கேடர் போனாங்க? நான் திமுக என்ன அவசியம் வந்ததுன்றேன். யார் வந்தாலும் நீங்கள் உள்ளே சேர்த்துப்பீங்களா? இதில் 2 விஷயம். ஒன்று, இது அன்எத்திக்கல். 2வது, உங்க கட்சிக்கு இது டிஸ்டர்பன்ஸ் ஆக போகுது சார். கண்டிப்பா இதுக்கான பலனை திமுக 24 அனுபவிக்கும். இப்படிலாம் நீங்க எக்ஸோடஸ் உள்ள அலோவ் பண்ண முடியாது. திமுக டைனமிக்ஸை மாத்துறீங்க நீங்க. திமுக எதிர்ப்புங்கிறத கடந்து 2 கட்சிகளுமே திராவிட கட்சிகள், நாங்க பங்காளிகள் தான், திமுகல இருந்து அதிமுகவுக்கும், அதிமுக இருந்து திமுகவுக்கும் மாறி மாறி போய்க்கிறதும் வழக்கமா தானே. தலைவர்கள் போவாங்க, தொண்டர்கள் போக மாட்டான். செத்தே போனாலும் ஏடிஎம்கேக்காரன் திமுக போக மாட்டான். அவன் டிஎம்கே எதிர்ப்புன்றது அவன் டிஎன்ஏ. நான் சொல்றது 90%. போகவே மாட்டான். ஒருபோதும் போக மாட்டான். நீ பவர் இல்லாதப்போ தானே போற. நான் கேட்குறேன், நீ பவர் இருக்கும்போது போயிருந்தேன்னா சரி. ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு அதை கூட அளவுக்குள்ள வச்சுப்போம். ஜெயலலிதா ஒரு பெரிய ஆளுமை அந்த அம்மா. அவங்க போன பிறகு எடப்பாடி பீரியடில் போயிருந்ததுன்னா கூட ஓகே. கடைசி நிமிஷம் வரைக்கும் பவரை அனுபவிச்சுட்டு இன்னைக்கு அதிகாரம் இல்லைன்னு ஓடுறீங்க. கேடர் ஓட மாட்டான் சார். இந்த திமுகவுடைய கூட்டணி பலம் மீண்டும் ஆட்சிக்கு வருங்கிற நம்பிக்கை ஒரு புல்லிங் ஃபேக்டர்ஸாக இருந்து இவங்க இழுக்குதோ? ஆமாம், இவங்க தொடர்ந்து தோல்வி அனுபவிச்சுட்டு இருக்காங்க. எடப்பாடி செய்யக்கூடிய சில தவறுகள் இதை சொல்லக்கூடிய அதே நேரத்தில் நான் இன்னொன்றையும் பதிவு செய்ய விரும்புகிறேன். எடப்பாடியோட செயல்பாடுகள் இன்க்ளூசிவாக இல்லாததும் இதற்கு ஒரு காரணம். ஃபார் எக்ஸாம்பிள், ஓபிஎஸ் விஷயத்தில் அவ்வளோ கடினமாக காட்ட வேண்டியது என்ன? உங்கள் காலில் வேணால் உடனே என்ன சேர்த்துக்கோங்கன்னா அவங்க ஓபிஎஸ் தொண்டர் ஒருத்தர் கதறாரு பப்ளிக் மீட்டிங்லேயே காஞ்சிபுரத்தில். இதெல்லாம் எவ்வளோ அவலமாக இருக்குது. திமுக காரர்கள் கூட பேசாத அளவுக்கு மிக அவலமாக ஜெயலலிதாவை ஜானகியில் இருந்தவர்கள் 88ஆம் ஆண்டு முழுவதும் பேசினார்கள். 89ல் ஜானகி அம்மா அரசியல் விட்டு விலகி ஜெயலலிதா கண்ட்ரோலில் கட்சி வந்தப்ப அத்தனை பேரையும் ஒருவர் விடாமல் தன்னுடன் சேர்த்து கொண்டார். இன்க்ளூடிங் ஆரம் வீரப்பன், அந்த கோஷ்டிக்கு தலைவராக இருந்த ஆரம் வீரப்பன், KKSSR, எல்லாரும் வார்த்தைகளால் காளிமுத்து, பெரிய பட்டியல், மிகப்பெரிய பட்டியல். அதாவது வந்து தமிழில் இருக்கக்கூடிய அத்தனை கட்ட வார்த்தையும் போட்டு திட்டினவங்க ஜெயலலிதாவை. ஒருத்தர் விடாமல் அந்த அம்மா சேர்த்தாங்க. இவருனா ஜெயலலிதாவோட பெரிய தலைவரா? அப்போ நீங்கள் இன்க்ளூசிவாக இல்லாதோட விளைவு தோத்துக்கிட்டு இருக்கீங்க. 10 சீட்டு தானே சார் டிடிவி கொடுங்கன்னு அமித்ஷா சொன்னார். தமிழ்நாடு அரசியலோட 2021 ரிசல்ட்டே வேறு சார். 23 இடத்துல தோக்குறாங்க. இன்றைக்கி வேறு. இன்றைக்கி அது நடக்கும்னு நான் சொல்லலை. அன்னைக்கு எலெக்ஷனில் ஏடிஎம்கே சிம்பிளில் 10 பேரை நிற்க வைக்கிறேனார். ஒத்துக்கல அவர். அதோட பலன் இன்னைக்கு அனுபவிக்குது ஏடிஎம்கே. வலதுகரம் தானே 2 பேரும். வேலுமணி தங்கமணிங்கிறவங்க 3PS வலதுகரமாக இருந்தவர்கள். பாருங்க, பவர் இல்லைன்னா கார்த்திகேயன் வலதுகரம், இடதுகரம், நடுகரம் எதுவுமே கிடையாது. இதெல்லாம் அதிகாரத்துக்கு நிற்கிறவங்க. அந்த இடத்துல திமுகவை நம்ம பாராட்டணும். உண்மையிலேயே பவர் இல்லாதப்ப நான் அதை தான் சொன்னேன். அதனுடைய வாழ்க்கையில் அவங்க 75 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் பவரில் இல்லாமல் தான் இருந்திருக்காங்க. ஆனால் இந்த கட்சி தன்னுடைய 53 ஆண்டு கால வரலாறுல 30 ஆண்டுகள் பவரில் இருந்திருக்கு. தொடர்ந்து 5 ஆண்டுகள் இவங்க அதிகாரத்தில் இல்லாமல் இருந்ததே கிடையாது. கட்சி கரைஞ்சிடும். அவங்களுக்கு நல்லதோ கெட்டதோ ஒரு சில கொள்கைகள் இருக்குது, அவங்களுக்கு சில நாம்ஸ் இருக்குது. திமுகவுக்கு 1000 குறைகள் அவங்க கிட்ட இருந்தாலும் 2வது கலைஞர் உருவாக்கின அந்த 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 ஒரு ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அது அப்படியே ஸ்டாலின் முன்னெடுத்துட்டு போகிறார் இன்னைக்கு. அவங்களோட ஹிஸ்ட்ரின்றது வந்து அவங்களுக்கு அந்த ரெசிலியன்ஸ் இருக்குது. இது இவ்வளோ பேர் தாக்கு பிடிக்கிறாங்க. அவங்க
ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் தலைவர்கள் போறாங்க. வாட் அபவுட் த ஓட் பேங்க்? இல்லை மேற்கு மாநிலத்தில் திரு ஸ்டாலின் கணிக்கிற மாதிரி உண்மையிலேயே ஏடிஎம்கே வீக்காக தான் இருக்கா? வரக்கூடிய தகவல்கள் அப்படித்தான் சொல்லுகின்றன. இன்னும் சொல்லப்போனால் அவர் ஒரு பாதியை தான் சொல்லியிருக்காரு. விஜயோட வருகையால் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸுக்கு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்றது தான் திரும்ப திரும்ப எடுக்கப்பட்ட சர்வேஸ். செந்தில் பாலாஜி எடுத்த சர்வே, இவங்க ஏடிஎம்கேலே செங்கோட்டையன் எடுத்த சர்வே, ஏன் டிஎம்கேலே அவங்க ஃபர்ஸ்ட் ஃபேமிலியில் எடுத்த சில சர்வேஸ் வந்து விஜயால் வந்து ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் மேற்கு மண்டலத்திலேயே கடும் சரிவை சந்திக்கிறது என்று தான் வந்திருக்கிறது. யார் ஓட்டு அதெல்லாம்? திமுக. அது வந்து ஏடிஎம்கே ஓட்டு விஜய்க்கு போகுது. அது லாபம் திமுக. அதிமுக பாஜக ஓட்டுமே. ஆமாம், பிஜேபி ஓட்டும் விஜய் ஃபேக்டரால வெளியில போகுது. விஜய் இஸ் கோயிங் டு பி டிஸ்ரப்டருங்க. அவர் விக்டர் கிடையாது, டிஸ்ரப்டர். அஃப்கோர்ஸ் அவர் இன்னும் கொஞ்சம் ஒழுங்காக வரணும், களத்துக்கு வரணும். இன்னும் 8 மாதம் இருக்குது, லெஸ் தேன் 8 months இருக்குது, வரணும். அவர் களத்துக்கு வந்து ஒரு நாமினல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் கூட ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸுக்கு அவங்களுடைய ஸ்ட்ராங் ஹோல்டாக கருதப்படுற மேற்கு மண்டலத்திலேயே கடும் சரிவு இருக்கும். ஒரு விதத்தில் அவர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னது உண்மைதான். அவர் வந்து அதனுடைய சரிவு என்ன சொன்னார் அவர்? மேற்கு மண்டலத்தில் தான் அதிமுகவுடைய தோல்வி தொடங்குது. ஏன்னா எடப்பாடியோட தொடங்கினார், எடப்பாடி தோல்வினார், ஏடிஎம்கேன்னு சொல்ல எடப்பாடியோட தோல்வி. ஐ திங்க் இஸ் கரெக்ட்னு தான் எனக்கு தோணுது. எஸ், இஸ் ரைட். ஏன்னா இவங்க எடப்பாடியோட அரசியல் வந்து கடந்த காலங்களில் ஜெயலலிதா அதிகாரத்தில் இல்லாமல் இருந்தப்போ கூட இந்த மாதிரி வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவாக இல்லை. இவர் எல்லாரையும் வெளியில் ஓபிஎஸ் விஷயத்துலலாம் இன்ஹியூமனான ஆட்டிடியூடு தானேங்க. நீங்கள் வந்து அன்வர் ராஜா போகிறாரு, இன்றைக்கி வந்து இப்போ நீங்கள் டிடிவி கதை என்னன்னு தெரியல, அது வந்து கம்யூனலாக ஜெயலலிதா கருணாநிதியெல்லாம் கட்சிகளுக்கு ஜாதிகளுக்கு அப்பாற்பட்ட தலைவர்கள். ஆனால் வந்து எடப்பாடி வந்து ஒரு இந்த மாதிரி வெளியில் அனுப்பும்போது தலைவர்கள் அனுப்பும்போது வந்து அது உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வென் யூ ஆர் டவுன் அண்ட் அண்டர், நீங்கள் ஏற்கனவே பலவீனமாக இருக்கும் பொழுது இல்லை அது தென் மாவட்டங்களில் வேண்டுமானால் பாதிப்பு ஏற்படுத்தலாம். மேற்கு மண்டலத்தில் இவர் சமூகத்து வாக்குகள் இருக்கு. ஒருவேளை பாமக உள்ள வந்தால் வன்னியர் சமூக வாக்குகள் வரப்போது. ஏற்கனவே அங்கே பாஜக வலுவாக இருக்கு. திரு வேலுமணி போன்றவர்கள் பாஜகவோடும் ஆர்எஸ்எஸோடும் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாங்க. இவ்வளவுக்கு பிறகுமா அங்கே பின்னடைவு வந்துடும் சார்? மேற்கு மண்டலத்தில் உங்களுக்கு நீங்கள் சொல்கிற வாய்ஸ் இல்லை சார். அதுதான் ப்ரிசைஸ்லி தட் இஸ் அ ப்ராப்ளம். ஆனால் கோட்டை, அதிமுகவோட கோட்டை அப்படிதான் சொல்கிறாங்க. விஜய் ஃபேக்டர் அங்கே டிஸ்டர்ப் பண்ணிருக்கு சார். எனக்கு வரக்கூடிய தகவல் எல்லாமே ரிப்பீட்டடாக அவங்க நேற்றைக்கு ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சோட சாராம்சமே இந்த ஆஸ்பெக்ட்லேருந்து தான் வருது. விஜய் ஃபேக்டரால் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸில் வாக்குகள் கணிசமாக சரியுது. அது டிஎம்கேக்கு அட்வான்டேஜ். அதைத்தான் அவர் சொல்கிறார். விஜயை சொல்லாமல் அவர் சொல்கிறார். அது ஏதோ திமுகவோட சாதனைகளால், திமுகவோட ஆட்சியோட சாதனைகளால், திமுகவினுடைய சாதனைகளால், தன்னுடைய தலைமையால் இது நடந்ததாக ஸ்டாலின் அவர்கள் சொல்லுகிறார். தவறு. அவருக்கு உண்மை தெரியும். ஆனால் அவர் உண்மை இதற்கான காரணத்தை அவர் சொல்லலை. ஸ்டாலின் சொல்கிறது உண்மை. அவருடைய தோல்வி மேற்கு மண்டலத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. எடப்பாடியின் தோல்வி. அவர் அதிமுகவின் பேரை யூஸ் பண்ணல, எடப்பாடின்னு சொன்னார். அது உண்மை. ஆனால் அதுக்கான காரணத்தை அவர் விளக்கவில்லை. அந்த இடத்துல அவர் பாதி உண்மையை சொல்லியிருக்கார். மேற்கு மண்டலத்தில் திமுகவோட பலம் கூடியிருக்கா? இல்லை, மேற்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவோட பலம் கணிசமான அளவுக்கு கூடியிருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் விஜய் ஃபேக்டரால் ஏடிஎம்கேவோட வாக்குகள் பிரியறதால திமுக டிஸ்அட்வான்டேஜ், சாதகமாக இருக்கும். மாநாட்டுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் திரு விஜய். அதில் முக்கியமாக தாவேக்கா முதன்மை சக்தி அப்படின்னு அவர் பயன்படுத்துகிறார். எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது, திரு ஜெகதீஸ்வரன் நீங்கள் எல்லோரும் உட்கார்ந்த அந்த பேனல்ல தான் முதலாக அவர் வந்து ஜெகதீஸ்வரன் தான் அந்த முதன்மை சக்தி பிரைமரி ஃபோர்ஸ். ஆமா, நாம கூட வெரி இன்ட்ரெஸ்டிங்னு சொல்லி கூட அதை நம்ம விவாதிச்சோம். ஆமா, இப்போ அந்த வார்த்தையை திரு விஜயே வந்து அறிக்கை மூலமாக சொல்றார். பிரைமரி ஃபோர்ஸா தாவேக்கா இருக்கா, இல்ல ஆகணும்ன்றதனுடைய வெளிப்பாடாக அவர் இப்படி பேசுறாரா? ஆகணுன்றதோட வெளிப்பாடு தான். இப்போதைக்கு ஆகணுன்ற வெளிப்பாடு தான். அவர் வந்து பிரைமரி ஃபோர்ஸாக வர்றதுக்கான வாய்ப்புகள் 26ல் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன், ஹில் பி டிஸ்ரப்டர்னு தான் எனக்கு தோணுது. அவர் வந்து ஜெயிக்கிறதுக்கும் கெடுக்கிறதுக்குமான வித்தியாசம். ஸ்பாய்லர் சரியான வார்த்தை, ஸ்பாய்லர். இன்னும் கொஞ்சம் உயர்வின விரிச்சோட சொன்னால் ஹில் பி டிஸ்ரப்டர். இன்னும் கொஞ்சம் பொலிட்டிக்கலாக நம்ம சொன்னோன்னா அவர் ஜெயிக்கலாம் முடியாது சார். அவர் வந்து கெடுக்கலாம், திமுகவோட வெற்றியை கெடுக்கலாம். ஆனால் திமுகவோட வெற்றி அவரால் தடுக்க முடியாது. தடுக்கணும்னா அவர் அலையன்ஸ்க்கு போய் ஆகணும். நீங்கள் ஏடிஎம்கே அலையன்ஸுக்கு போகாமல் அவரால் திமுகவோட வெற்றியை தடுக்க முடியாது. அங்கே பிஜேபி இருக்குது, அதனால் போக முடியாதுன்னா அவரால் தடுக்க முடியாது. இன்ஸ்பைட் ஆஃப் பிஜேபி அவர் ஏடிஎம்கேவோட போகிறாருன்னா கண்டிப்பாக களம் மாறும், ஆட்சி மாற்றமே கூட வரலாம். ஆனால் அதுக்கு வாய்ப்புகள் வந்து குறைவுன்னு தான் இப்போதைக்கு தோணுது. அது அவர் எடுக்கக்கூடிய முடிவை பொறுத்தது. 4 கார்னர் ஃபைட்டில் யூ கேன் பி ஷுர் அது கண்டிப்பாக டிஎம்கே, அட்லீஸ்ட் டிஎம்கே வெளில ஸ்கிராப் த்ரூ கம்ஃபர்டபுளாகவே ஜெயிப்பாங்க என்ன பொறுத்த வரைக்கும். அப்படி இல்லைன்னா ஃபோட்டோ ஃபினிஷாக இருந்தால் கூட திமுக ஆட்சிக்கு வந்துடும். 4 முனை போட்டி 89 ரிப்பிட்டேஷன் ஆஃப் 89. ஜானகி ஜெயணி காங்கிரஸ் மூப்பனார் பண்ண புண்ணியத்தில் கலைஞர் வந்து உட்காந்தார் 89ல்.
ஸோ அதுதான் வந்து ரிப்பீட் ஆக போகுது. அது டிஎம்கேக்கு ரொம்ப நல்லா தெரியும். சி த ஒன் ஸ்ட்ரென்த் ஆஃப் டிஎம்கே அவங்களுக்கு அவங்களோட பலவீனம் எல்லாமே ரொம்ப நல்லா துல்லியமாக தெரியும். அது இப்போ இருக்க சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் கார்த்திகேயன். இந்த மோர் பிளேயர்ஸ் ஆன் த பிளேட் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே. பிளேட்டில் நிறைய கேக்ஸ் இருக்குன்னா அவங்களுக்கு தான் அட்வான்டேஜ். உடைய 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 துண்டு துண்டாக உடையுதுன்னா மோர் ஃப்ராக்மெண்டட்னா இப்போ அன்புமணியும் தனியாக போவாருன்றாங்க. 5 முனை போட்டிங்கன்னா ஸ்வீப்பு. அது வந்து உங்களுக்கு வந்து சைக்கலாஜிக்கலாகவே அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் வந்துடும். முதல்ல நீங்கள் வாரை ஜெயிக்கிறதுக்கு முன்னால் பர்செப்ஷன் வாரை ஜெயிக்கணும்வாங்க. அதே தான் பாலிடிக்ஸில். பர்செப்ஷன் வாரிலே தோத்துட்டிங்கன்னா எங்கே போய் நீங்கள் ஜெயிக்கிறது? ஃப்ராக்மெண்டட் ஆகுது 4 முனைனா இப்போ டேம் ஷுவர் இது ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம் இல்லை அதை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து. ஸோ அது அவருக்கு தெரியும், விஜய்க்கு நல்லா தெரியும். அவருடைய ஒரு வார்த்தை there is a small window 10% அவர் லாஸ்ட் மினிட்ல அவர் கிராவிடேட் ஆகலாம் ஏடிஎம்கே நோக்கின்றதுக்கு. கோயம்புத்தூரில் பேசும்போது அவர் சொன்னார்ல, எந்த தியாகத்துக்கும் தயார்னார், எந்த எல்லைக்கும் போக தயார்னார். அதில் இருக்கக்கூடிய மெசேஜ் இப்பயே அலையன்ஸ்னு போனோன்னா கெடுத்துருவாங்க, சாபட்டாச் பண்ணிடுவாங்கன்னு 11th ஹவரில் மே கிராவிடேட் there is a 10% சான்ஸ். பட் நடக்கும்னு உறுதியாக நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளருங்கிற அந்த பொசிஷனை காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டியது வரும். பிரதான எதிரி உங்களுக்கூட முகம், உங்களோட ஈகோ முதலமைச்சர் வேட்பாளர்ன்றதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற அந்த ஈகோ இஷ்யூவா அல்லது திமுக வீட்டுக்கு அனுப்பணுமா? இது சாய்ஸ் இஸ் வெரி ஷார்ப். 2 எனிமி ஒரே நேரத்தில் இருக்க முடியாது. இல்லை இபிஎஸ் முதல்வராக்குறதுனால நமக்கு என்ன லாபம்ங்கிற கோணத்தில் கூட கண்டிப்பாக யோசிக்கலாம். அதில் சந்தேகம் இல்லை, கண்டிப்பாக யோசிக்கிறார். சரி, த அதர் ஆல்டர்னேட்டிவ், ஓகே நீங்கள் வந்து இபிஎஸ் முதலமைச்சராகிறதுக்கு நான் எதுக்கு போய் அங்கே நிற்கணும், ஃபைட் பண்ணுறோம் தானா? அதோட விளைவு வந்து ஸ்டாலின் மட்டும் இல்லை, ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி வரும்போது அடுத்த 5 வருஷம் நீங்கள் உதயநிதியை ஏஜ் இருக்கு. அப்போ நீங்கள் அந்த 5 வருஷம் டிஎம்கேவை ஃபேஸ் பண்ணணும். ஒருவேளை அதிமுக பலவீனப்பட்ட அதுவும் இவருக்கு லாபமாகலாம். பட் நீங்கள் நிற்கணும். உங்கள் டெம்பர்மெண்ட்டுக்கு 5 வருஷம் ஃபுல் ஃப்ளெஜ்ட் அப்போசிஷன் பாலிடிக்ஸ் பண்ண முடியுமா? நீங்கள் இன்றைக்கே களத்துக்கு வர மாட்டேன்றீங்க. ஒன்றில் ஒரு துப்புரவு தொழிலாளர் போராட்டம், களத்துக்கு போகணும், எல்லாரும் போகிறாங்க, அழைச்சி தான் பார்க்குறாரு. வாட் இஸ் திஸ்? இது இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு வளரும் கட்சி இதை செய்யலாமா? கடைசி காலத்தில் கலைஞரும் ஜெயலலிதா இந்த மாதிரி போராட்டக்காரர்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது அவங்கள பார்த்தாங்க. அவங்களோட பிரைம் ஆஃப் யூத்தில் அவங்க ஸ்பாட்டுக்கு தானே போனாங்க. நீங்கள் போகணும் சார். அவங்கள கூப்பிட்டு பார்க்குறதுன்றதே வந்து அதுக்கு சொல்கிற காரணங்கள்லாம் அபத்தமாக இருக்கும். விழுப்புரம் பக்கம் அந்த வெள்ளம் வந்த சமயத்திலையும் பாதிக்கப்பட்டவங்களை கூப்பிட்டு பார்த்தா ஸோ அது சர்ச்சையாச்சு. அப்போ உங்களுக்கு வந்து அந்த பொலிட்டிஷியனுக்குரிய அந்த டெம்பரமெண்ட்டே இன்னமும் உங்களுக்கு வரல. ஃபீல்டு ஒர்க் வரல. நீங்கள் கிரவுண்டுக்கு போக மாட்டேன்றீங்க. கிரவுண்டுக்கு போகாமல் எப்படி சார் நீங்கள் அரசியல்வாதியாக இருக்க முடியும்? இறுதியான ஒரு செய்தி, திரு எம்ஜிஆர் திருமிகு ஜெயலலிதா குறித்து திரு திருமாவளவன் பேசிய பேச்சு. திரு கருணாநிதியுடைய நினைவு நாள் பொதுக்கூட்டத்தில் அவர் பேசுகிறார். திரு எம்ஜிஆர் பார்ப்பனிய சிந்தனையோடு இருந்ததுனால தான் திருமிகு ஜெயலலிதா அரசியலுக்குள்ளே வந்து அதிமுகக்குள்ளே வந்து முதல்வராவதற்கான வாய்ப்புகள் இருந்தது. பொருளாதார ரீதியிலான இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தவர் திரு எம்ஜிஆர் அப்படின்றதையும், திரு கருணாநிதி எதிர்ப்பு அரசியல் தான் 50 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் மையப்புள்ளியாக இருக்குங்கிறதையும் சொன்னார். உங்களுடைய கருத்து? ஆமாம், கலைஞர் கருணாநிதி எதிர்ப்பு அரசியல் தான் தமிழக அரசியலோட மையப்புள்ளின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. 1969 அண்ணா மறைவுக்கு பிறகு இந்த 56 ஆண்டுகளில் வந்து ஆன்டி டிஎம்கே தான் தமிழக அரசோட மையப்புள்ளியே. மோர் ஃபோக்கஸ்னால் கருணாநிதி, ஆன்டி கருணாநிதி தான் தமிழக அரசோட மையப்புள்ளி. அதை யார் ரொம்ப அழகாக அக்ரஸிவாக ரெப்ரசன்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஜெயிக்க முடியும். அதனால தான் ஜானகி அம்மா வந்து வாழும் தமிழாக இருக்கிறார். கலைஞர் எம்ஜிஆர் மறைஞ்ச பிறகு அந்த 88 பூரா பிரசிடென்ட் உள்ள பேசி தான் தோற்று போனாங்க. மாறா ஜெயலலிதா வந்து கருணாநிதி ஒரு தீய சக்தின்னு சொன்னதோட விளைவு தான் ஜெயலலிதா பக்கம் ஏடிஎம்கே போச்சு. ஆன்டி டிஎம்கே, ஆன்டி கருணாநிதியை யார் அக்ரெசிவாக ஈவன் பகுத்தறிவுக்கு பொருந்தாத விதத்தில் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் தமிழ்நாடு அரசியல் நிற்க முடியும். அது ஒன்று. 2வது, இந்த பார்ப்பனிய சக்திகளை கொண்டு வந்தாங்கன்றதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் திருமாவோட ஸ்டேட்மெண்ட் அபத்தமான ஸ்டேட்மெண்ட். ஜெயலலிதான்ற ஒரு பெண்மணி, ஒரு அரசியல் தலைவர், பை பர்த் அவங்க பிராமின். ஒரு பிராமின் வந்து இண்டிவிஜுவலாக ஒருத்தர் வந்து வரதால பார்ப்பனிய சிந்தனைகள் வந்துடும் அப்படின்றதுலாம் வந்து ஐ திங்க் இது ஏன் அப்படி ஒரு பேச அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. நான் ஒரு பாப்பாத்தின்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. பை பர்த்துங்க. அவங்க நம்ம விரும்பி நம்ம ஜாதியில், ஏன் நான் விரும்பின ஜாதியில் நான் பிறக்கல, நீங்கள் விரும்பின ஜாதியில் நீங்கள் பிறக்கல. நான் அன்றைக்கி அசம்பிளியில் இருந்தேன் 93 அந்த அம்மா பேசுவோம். ஆமாம், நான் பாப்பாத்தி தான். திராவிட இயக்கத்தின் இன்றைய பரிணாம வளர்ச்சி நான் அடுத்த வார்த்தையை சேர்த்து சொன்னாங்க. அவங்க தான் 69% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு தவறுகள் செஞ்சாங்க, அந்த தவறுகள்லேருந்து மாற்றிக்கிட்டாங்க. அதுதான் விமர்சனமாக இருக்குது. திரு எம்ஜிஆர் மீதான விமர்சனம் அந்த பொருளாதார ரீதியிலான இடஒதுக்கீடு, திருமிகு ஜெயலலிதா மீதான விமர்சனம் கரசேவைக்கு ஆள் அனுப்புனது, மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்தது, ஆடு கோழி பலியிட தடை. அப்புறம் அதெல்லாம் தேர்தல் தோல்விக்கு பிறகு திரும்ப பெற்றாங்க இல்லையா? இங்கே தான் நிறுத்துறாரு திரும்ப. அதாவது தேர்தல் தோல்விக்கு பிறகு நீங்கள் திரும்ப நான் இதை பேசின திரும்ப பாதி உண்மையாக பேசுகிறாரு. ஆஃப் ட்ரூத் இஸ் ஆல்வேஸ் டேஞ்சரஸ்.
99லேருந்து 2004 வரைக்கும் வாஜ்பாய் அரசாங்கத்தில் அங்கம் வகித்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியா முழுவதும் இந்துத்துவா காலூன்றுவதற்கும், ஏன் இன்றைக்கு மோடி இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் காலூன்றி நிற்பதற்கும், இந்துத்துவா என்பது இந்திய அரசியலின் மைய நீரோட்டமாக மாறுவதற்கும் காரணம் 98-2006 இருந்த வாஜ்பாய் அரசாங்கம். குறிப்பாக குஜராத் இனப்படுகொலைகள். குஜராத் இனப்படுகொலைகளின் பொழுது மோடி அரசாங்கம் குஜராத்தில் இருந்த மோடியை ஆதரித்து நாடாளுமன்றத்தில் பேசியவர்கள் ரொம்ப அக்ரெசிவாக பேசியது அன்றைய மத்திய அமைச்சர்கள் இடம்பெற்றிருந்த SS பழனிமாணிக்கமும் வைகோவும். இதை தாண்டி அன்றைக்கு அகமதாபாத்தில் அதோட பீக்கில், அதாவது இஸ்லாமியர்களுக்கு எதிரான இனப்படுகொலைகள் உச்சத்தில் நடந்துகிட்டு இருக்கும்போது, ஐ திங்க் மார்ச் மாதம் என்று நினைக்கிறேன், மார்ச் அல்லது ஏப்ரல், 3 மாதம் நடந்தது, மார்ச் ஏப்ரல் மே 2002. அன்றைய நேஷனல் என்டிஏ கன்வீனர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் தலைமையில் ஊர்வலம் போகும்போது ஃப்ரண்ட் ரோவில் முதல்ல கொடி பிடிச்சிட்டு போனது வைகோவும் நம்முடைய SS பழனிமாணிக்கமும். அப்போ இந்த பாவத்தெல்லாம் திமுக எங்கே போய் கழுவ போகிறது? இந்த பார்ப்பனியத்தை ஊடுருவினாங்கன்னு சாதாரணமாக சொல்லிட்டு போகிறீங்களா? அதை விட ஆபத்தானது இந்துத்துவா ஊடுருவ வைத்தது இஸ்லாமியர்களுக்கு எதிரான இனப்படுகொலைகள். அப்போ அதை ஆதரித்து அது இனப்படுகொலை நடக்கவில்லை என்று அந்த படுகொலை நடந்து கொண்டு இருக்கும்போதே குஜராத்தில் ஊர்வலம் போனவர்களில் முன்னணியில் இருந்தவர்கள் SS பழனிமாணிக்கமும் வைகோவும். நாடாளுமன்றத்தில் இன்னைக்கும் போனீங்கன்னா எடுத்து பார்க்கலாம், மே மாதம் 2002 நடந்த அந்த 16 மணி நேர டிபேட்டில் இந்த பிஜேபி காரர்கள் வெட்கி தலை குனிய வேண்டிய அளவுக்கு மோடியை ஆதரித்து பேசியவர்கள் SS பழனிமாணிக்கமும் வைகோவும். அப்ப இந்த விஷயத்தெல்லாம் நீங்க ஒதுக்கிட்டு ஜெயலலிதா ஒரு பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர், ஜெயலலிதா கரசவை கால அனுப்பலாங்கலாம் பேசுறீங்களா? இதையும் எழுத்து வச்சு பேசுங்க. இந்த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் இந்துத்துவா இந்தியாவில் வளர்றதுக்கு திமுக செஞ்ச கான்ட்ரிபியூஷன் அதிகமா, அல்லது தமிழ்நாட்டில் திராவிடத்துக்குள்ள உங்களுக்கு பார்ப்பனியத்தை ஊடுருவ செய்தார் என்கின்ற இந்த வாதம் முக்கியமானதா? எது ரொம்ப முக்கியமானது? அவர் தவறு செய்தார், மறுக்கவில்லை. ஆனால் இவங்க பண்ண கான்ட்ரிபியூஷன் என்ன? திமுகவோட கான்ட்ரிபியூஷன் என்ன? இந்த 5 வருஷம் பிஜேபி கவர்மெண்ட்டில் அவங்க இருக்கும்போது அவர்கள் செய்த கான்ட்ரிபியூஷன் என்ன? இன்னைக்கு இந்தியா நிலைமையில் மோசமான நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணம் அந்த 6 ஆண்டு கால வாஜ்பாய் அரசு. அங்கே ஊன்றப்பட்ட விதைகளை மோடி இன்று அறுவடை செய்கிறார். அப்போ அன்றைக்கு விதைகள் ஊன்றப்படும் பொழுது கூட இருந்து நன்றாக அந்த விதைகளை ஊன்ற உதவியவர்கள் திமுக காரர்கள். நீங்க இருந்தீங்க. பாஜகவோட அஜெண்டாக்களை திமுக அரசு அப்போ செயல்படுத்துவதற்கு அனுமதிக்கல. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில தான் அது ரொம்ப தவறான வாதம். 370 ராம ஜென்மபூமி, யூனிஃபார்ம் சிவில் கோட் எல்லாம் அதல்ல இஷ்யூ. ஆன்டி முஸ்லிம் சென்டிமெண்ட் ஊடுருவறதுக்கும் இந்துத்துவா அஜெண்டா நாடு பூரா சைலண்டா ஊடுருவறதுக்கும் அந்த 6 ஆண்டுகள் மிகப்பெரிய அளவில் உதவியது. இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்க கேப்சர் பண்ணாங்க. 3000 இஸ்லாமியர்கள் வெட்டி கொல்லப்பட்ட பொழுது அதை நியாயப்படுத்தி பேசியவர்கள், ஊர்வலம் போனவர்கள், அதே இடத்துல இரத்த களரி நடந்து கொண்டு இருக்கும் பொழுது மற்ற விஷயங்களை பற்றி பேசுவதற்கு இவர்களுடைய தார்மீக தகுதி என்ன? அப்போ அதையும் சேர்த்து தானே பேசணும். திராவிடியன் மூவ்மெண்ட்டோட கான்ட்ரிபியூஷனை பற்றி பேசும்போது ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே இருக்குது. நம்ம குருட்டுத்தனமான எதிர்க்கல. ஜெயலலிதாவை ஒரு பார்ப்பனிய பெண் என்று சொல்லக்கூடிய விமர்சிக்கக்கூடியவர்கள் திமுகவோட கான்ட்ரிபியூஷனையும் ஹிந்துத்துவாவோட குரோத்துக்கு பேசுனீங்கன்னா அது சமமான ஒரு ஆர்கியூமெண்ட்டாக இருக்கும். நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.